டான்செட் எம்பிஏவோட பர்டிகுலர் சிலபஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லிடுறேன். என்ன டான்செட் எம்பிஏ அதோட சிலபஸ் வந்து கொஞ்சம் பார்க்க 5 செக்ஷன் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் அந்த டான்செட் எக்ஸாம் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு எக்ஸாம். அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண தேவையே இல்லை. உங்களுக்கு டவுட் இருந்துச்சா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது டான்செட் எக்ஸாம் எழுதினவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். டான்செட் எக்ஸாம் ரொம்பவே ஈஸியான ஒரு எக்ஸாம் தான். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்மளோட சேனலில் டான்செட் ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் நான் ரீசெண்டாக போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். டான்செட் எம்பிஏக்கு ரிலேட்டடான எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் நோட்ஸும் எல்லாத்தையுமே நான் என்னோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் போய் உங்களோட நோட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டான்செட் எம்பிஏவோட சிலபஸ்க்குள்ளே போனோன்னா முதல்ல இதை 2 பார்ட்டாக சொல்லலாம். என்ன அப்படின்னா பிஸ்னஸ் ஜென்ரல் இங்கிலீஷ், இன்னொரு பக்கம் வந்து ஆப்டிடியூட், அதாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அது மேக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். இந்த ஜென்ரல் இங்கிலீஷும் இந்த பிஸ்னஸும் அதோட வெயிட்டேஜ் எப்படின்னா 60% ஆஃப் த மார்க், 60 மார்க்குக்கு இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அந்த ஆப்டிடியூட்லேருந்து 40 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இப்போது இந்த நார்மலாக நீங்கள் ஒரு டான்செட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் 100 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு 60 மார்க்குக்கு ஒரு 60 to 65 இந்த லெவலுக்கு நீங்கள் அட்டன் பண்ணாலே உங்களோட பர்சன்டைல் வந்து 100% இருக்கும். அது தேவையில்லை. மீதி இருக்க கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ண தேவையில்லை. நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் 3 கொஸ்டின் தப்பாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் மைனஸ் ஆகும். ஸோ மைனஸ் ஆகிறதுனால மோஸ்ட்லி எல்லாருமே எப்படி அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னா, தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும்தான் அட்டன் பண்ணுவாங்க, தெரியாத கொஸ்டினை டச்சே பண்ண மாட்டாங்க. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் இங்கிலீஷில் வந்து அடிச்சு தூக்கிடுவாங்க. அப்படி இருக்கவங்க 60 மார்க்கு நீங்கள் இங்கிலீஷ்லேயே எடுத்துடலாம். மேக்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. சில பேருக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இருக்கவங்க இங்கிலீஷில் வந்து பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் மார்க்கையும், இங்கே மேக்ஸ் பாட்டை நல்லா பார்த்தாலுமே போதும், அவங்க அதுலேருந்து மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். இல்லை என்னால் அப்படி பர்டிகுலராக நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருப்பேன், எல்லா டாபிக்ஸையுமே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அது மூலியமாக ஸ்கோர் பண்ணுறது வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஸோ நான் இங்கே என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் அந்த பிஸ்னஸ் சிச்சுவேஷனில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பேராகிராஃப், மொத்தம் 2 பேராகிராஃப் இருக்கும். 20 மார்க்ஸ் வெயிட்டேஜ். ஒரு பேராகிராஃப்க்கு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், இன்னொரு பேராகிராஃப்க்கு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் 2 பேஜஸ்க்கு வரும் மினிமம். அப்படி படிக்கும் போது அந்த பேராகிராஃபை நம்ம ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அந்த பேராகிராஃபில் உள்ள அந்த கீஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, மொத்தம் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேஜர் ஃபேக்டர், மைனர் ஃபேக்டர். அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே ஒரு பிஸ்னஸை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு கம்பெனியை பற்றி, அந்த கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி தான் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூடியூப்லேயே போய் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிட்டிக்ஸ் வந்துக்கு நிறைய மாடல் பார்த்தீங்கனாலே அதுக்கு நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தாலே அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும். இது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஒரு மாடரேட் லெவலில் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டா இதில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து 20 மார்க்ஸ் போயிடும். மீதி இருக்கிறது வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஆப்வியஸ்லி நம்ம ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்ருக்கோம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை. அதுவும் அதே மாதிரி தான், பெரிய பேராகிராஃப் இருக்கும். அதை ரீட் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த 10 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போது இந்த பிஸ்னஸ் சிச்சுவேஷன்லேயும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லையும் என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா, ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணும். அதனால இதை அட்டன் பண்ணுறப்போ நம்ம வந்து கரெக்டாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். டைம் நம்ம எடுக்கக்கூடாது, ரொம்ப நம்ம சீக்கிரம் அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம அடுத்த பார்ட்டுலாம் நம்ம ரொம்ப ஈஸியாக போக முடியும். இது 2த்துலேயும் 40 மார்க்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து இங்கிலீஷ். ஜென்ரல் இங்கிலீஷ் தான். ஜென்ரல் இங்கிலீஷில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னா, பொதுவாக வந்து ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ், ஸ்பாட் த எரர் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், இது மாதிரி ஒரு சில ஜென்ரல் இங்கிலீஷை வந்து பார்த்துட்டாலே போதும். அதில் 20 மார்க்ஸை ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த பிஸ்னஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான அந்த 60% வெயிட்டேஜ். இதிலேயே நமக்கு 60 மார்க்கு முடிஞ்சிடும். மீதி இருக்க 40 மார்க் வந்து ஆப்டிடியூடை நான் ரொம்ப கிளியராக சொல்லணும். பிகாஸ் அதில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. நிறைய டாபிக்ஸ்னோட பயந்துடாதீங்க, எல்லாமே ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். ஆப்டிடியூடை எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்டிடியூடை எடுத்து படிக்கிறீங்க, ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்சன்டேஜ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, பர்சன்டேஜில் ரொம்ப பேசிக் லெவலில் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அந்த கொஸ்டின்ஸை தான் டான்செட்டுக்கு அவங்க கேட்பாங்க. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல. ரொம்ப பெருசாக கொஸ்டின்ஸே ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா நினச்சி நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. மேக்ஸ் சைடில் ஆப்டிடியூட், டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னு 2 பார்ட் இருக்கும். ஆப்டிடியூட்லேருந்து 20 கொஸ்டின்ஸ்க்கும் டேட்டா சஃபிஷியன்லேருந்து 20 கொஸ்டின்ஸும் இருக்கும். மொத்தம் 40 மார்க்ஸ். இது 2த்துக்கும் தனித்தனியாக டாபிக்ஸ் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையே இல்லை. நார்மலாக பார்க்குற ஒரே டாபிக்ஸ்லேருந்து தான் 2 செக்ஷன்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும். முதல்ல ஆப்டிடியூட் அப்படிங்கிறது டைரக்ட் கொஸ்டின். இந்த ஆப்டிடியூட்டில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, முதல்ல ஒரு 4 டாபிக்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக பார்த்தலாம். என்ன? பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இந்த 4 டாபிக்ஸையும் நீங்கள் ஒன்ஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம்
நீங்கள் வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன், இந்த 4த்தையும் பார்க்கணும். இந்த 4த்தையும் முடிச்சதுக்கப்புறம் இன்இக்வாலிட்டிஸ், நம்பர் சிஸ்டம், மென்சுரேஷன் ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து டான்செட் எம்பிஏல மென்சுரேஷன், அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ், இந்த மாதிரி டாபிக்ஸை வந்து பார்க்கணும். இப்போ நான் மோஸ்ட்லி எல்லா டாப்பிக்கும் சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து ஆப்டிடியூட் மட்டும் கேட்க மாட்டாங்க, லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த லாஜிக்கல் ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸி. அதோட டாபிக்ஸ் வந்து ஒரு 5 டாபிக்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். அந்த டாபிக்ஸையும் இதோட சேர்த்து பார்த்துருவோம். என்னென்னா கிளாக்ஸ், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், அனாலிசிஸ், கோடிங் டீகோடிங், வென் டயக்ராம், சிலோஜிசம். இது வரைக்கும் டான்செட் எம்பிஏல கேட்டது இல்லை, மேபி இனிமேட்டு ஃபியூச்சரில் கேட்கலாம். சிலோஜிசம் டாப்பிக்கும் ரொம்ப ஈஸி தான், அதையும் நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்து வச்சுக்கோங்க ஒரு சேஃபர் சைடுக்காக. ஏன்னா இத்தனை டாபிக் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம் போல இருக்குது அப்படி ஃபீல் பண்ணிடாதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுலேருந்து ரொம்ப பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. நம்ம ரொம்ப டிஃபிகல்ட் லெவலில் இதை திங்க் பண்ண தேவையே இல்லை. அண்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஒரு நாளைக்கு 5 டாபிக்ஸ் 4 டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணால் வித்தின் 5 டேஸ்க்குள்ளேயே நீங்கள் கவர் பண்ணிட முடியும். அந்தளவுக்கு இந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான். அண்ட் இந்த டாபிக்ஸ் தான் ரெண்டு செக்ஷனுக்குமே காமன். நீங்கள் ஆப்டிடியூடில் இதில் டேரக்ட் கொஸ்டின்ஸ் வரும். டேட்டா சஃபிஷியன்சி அப்படிங்கிறப்போ அங்கே வந்து எப்படி வரும்னா, ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அந்த கொஸ்டினுக்கு 2 பாசிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க, ஏபி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 பாசிபிலிட்டியில் அந்த கொஸ்டினை எந்த கொஸ்டின் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, டேட்டா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம செக் மட்டும் பண்ணால் போதும். அதில் சால்வ் பண்ணுற ஒரு கூட நமக்கு கிடையாது. ஜஸ்ட்டு நமக்கு நிறையா நாலேஜ் இருந்துச்சு, நம்ம ஆப்டிடியூடை பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அந்த 2 கொஸ்டினும் அதை சால்வ் பண்ணுதா. இப்போ ஏ மட்டும் சஃபிஷியன்ட்னா அதுக்கு நம்ம ஆப்ஷன் 1 சொல்கிறோம், ஏ இஸ் சஃபிஷியன்ட், பி இஸ் நாட் சஃபிஷியன்ட். அதுக்கப்புறம் பி இஸ் சஃபிஷியன்ட், ஏ இஸ் நாட் சஃபிஷியன்ட். அப்புறம் போத் ஆர் ரெக்யூர்ட் ஃபார் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். 2மே சஃபிஷியன்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 4th ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டு அதை நம்ம ஆன்சர் பண்ணாலே போதும், அங்கேயும் நமக்கு எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இவ்வளோ தான் சிலபஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம டெலகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கங்க, அங்கே நான் உங்களுக்கு பர்டிகுலராக எல்லா அப்டேட்ஸும் நோட்ஸும் கொடுக்குறேன். அண்ட் இது மாதிரி டான்செட் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நான் ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டுட்ருக்கேன், அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். தேங்க்யூ.